ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா நுரையீரல் கிரேவி எப்படி செய்கிறோம்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி வாங்கியிருக்கிறது ஒரு நுரையீரல் வாங்கியிருக்கிறேன். ஸோ இது நான் இருக்கிற ஏரியாவில் ஒரு நுரையீரல் வந்து 100 ரூபா. ஸோ அது உங்கள் ஏரியாவில் என்ன ரேட்டுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நுரையீரல் வந்து கடையிலே எனக்கு கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அதை வாங்கிட்டு வந்து ஒரு 3 டைம் நல்லா தண்ணியில் போட்டு அலசி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. க்ளீன் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த மாதிரி நல்லா சுத்தமாக வந்துடும். ஸோ அந்த மாதிரி க்ளீன் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி சுத்தமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான எல்லா ஐட்டமும் ரெடியாக இருக்குது. ஸோ அது என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கழுவி வச்ச நுரையீரல் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 தக்காளி வந்து சாப் கட்டரில் போட்டு நல்லா பொடியாக அரைச்சி வச்சுருக்கோம். இல்லை அப்படின்னா நீங்கள் மிக்சியில் போட்டு அரைக்கிறதா தான் அரைச்சிக்கலாம். நான் எதுக்கு இந்த அளவு பொடியை கட் பண்ணியிருக்கேன்னா ஈஸியாக வதங்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் கட் பண்ணியிருக்கேன். அடுத்து இஞ்சும் பூண்டும் போட்டு இடித்து வச்ச இஞ்சி விழுது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா குழம்பு கடைசியாக இறக்கும்போது போடுறதுக்கு கொத்தமல்லி இலை, கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறமா வந்து ஒரு 10 சின்ன வெங்காயம். ஸோ 2 கட் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா மிளகாப்பொடி, கொத்தமல்லி பவுட்ரு, மட்டன் மசாலா, குழம்பு மிக்சர் மசாலா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அஞ்சரை பெட்டியில் நம்ம என்னென்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா மஞ்சத்தூள், கடுகு, அதுக்கப்புறம் சோம்பு, அதுக்கப்புறமா ஜீரகம். ஸோ இதுதான் வந்து இதில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எதை எவ்வளோ யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நம்ம வந்து சமைக்கும் போது இப்போ பார்ப்போம் கண்டினியூஸாக. ஓகேவா? இப்போ அடுப்பை பற்ற வச்சாச்சு. இதுக்கு தேவையான ஒரு சின்ன குக்கர், 3 லிட்டர் குக்கரு, அதை எடுத்து அடுப்பில் வச்சாச்சு. ஸோ அடுப்பு நல்லா ஹீட் ஆகிட்டு, பாத்திரம் ஹீட் ஆகிட்டு நல்லா காயிட்டோம். ஸோ இப்போ ஈரப்பதெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம தண்ணி யூஸ் பண்ணுவோம். இப்போ பாத்திரம் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ஆயிலை வந்து எடுத்து யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் என்ன நெய் இருந்தால் நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட வந்து ஆயில் தான் இருக்குது. ஸோ ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். தேவையான அளவுக்கு ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ தேவையான அளவு வந்து கடுகு சேர்த்துப்போம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்தோடனே சோம்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துப்போம். அதே மாதிரி ஜீரகம் 1/2 ஸ்பூன் சேர்த்துப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை சேர்த்துப்போம். கருவேப்பிலை சேர்த்து முடித்த உடனே நம்ம நறுக்கி வச்சுட்டு சின்ன வெங்காயத்தை சேர்த்துப்போம். நறுக்கி வச்சு சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வணங்குற அளவுக்கு கிளறி விட்டுப்போம். வணங்குற அளவுக்கு நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டை சேர்த்துப்போம். இப்போ வந்து இஞ்சி பூண்டு சேர்த்தாச்சு. இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். இஞ்சி பூண்டு வந்து சேர்த்துறோம்னா அடி பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் நம்ம வெட்டி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்துக்குவோம். நம்ம வந்து பொடியாக நறுக்கி வச்சுட்டு தக்காளி சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுவோம். கிளறி விட்டோம் அப்படின்னா
எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு கிளறி விடுவோம். தக்காளி வதங்கணும் உடனே எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு வதக்குவோம். நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வதங்கிடுச்சு. 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் சேர்த்துப்போம். 1/2 டீஸ்பூன் வந்து மிளகாய் பொடி, 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 மட்டன் மசாலா கொஞ்சம், மட்டன் மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி குழம்பு மிளகாய் பொடி அது வந்து 1 ஸ்பூனு சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா அப்போ தான் அந்த பச்சை வாடை போகும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நுரையீரல் எடுத்து இப்போ சேர்த்துப்போம். நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நுரையீரல் எடுத்து சேர்த்துக்கலாம். தண்ணி கொதி போட வேணாம், ஏன்னா தண்ணி அதுவே விடும். அதனால் இதை மட்டும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுவோம். நல்லா கிண்டி விட்டுட்டு இருந்தீங்கன்னா அதுவே தண்ணி விட்டு இந்த மாதிரி வர ஆரம்பிக்கும். நான் ஒருத்தனே வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் கிளியராக வருதுங்கிறது தெரியல எனக்கு. நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கிளியரான வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு டைம் எடுத்து நல்லா கிளியரான வீடியோவை நான் போடுறேன். இப்போ நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ஒரு 1.5 சொம்பு அளவுக்கு சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துக்கிட்டு ஒரு 10 விசில் வந்து வர அளவுக்கு விடுவோம். இப்போ நம்ம குக்கரை மூடிடுவோம். மூடிட்டு ஒரு 10 விசில் வந்து விசில் முடிஞ்ச உடனே குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு அடுத்து என்னென்னு ப்ராசஸை பார்ப்போம். வந்து 10 விசில் வந்துருச்சு. நம்ம வந்து குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம்.
நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். உங்களுக்கு நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. உங்களுக்கு நல்லா வந்து ட்ரையாக வேணும் அப்படின்னா ஃபுல்லாக தண்ணியை கொதிக்க விட்டு ட்ரை பண்ணிடுங்க. இல்லை உங்களுக்கு நல்லா கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இது பண்ணிடுங்க, கொஞ்சம் தேங்காய் உடச்சி ஊற்றி போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கிரேவியாக வந்துடும். ஸோ எனக்கு கிரேவியாக தான் வேணும். ஸோ அதனால் எனக்கு தேங்காய் இல்லை. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இதில் வந்து பொட்டுக்கடலை இருக்குல்ல, இந்த பொட்டுக்கடலை வந்து நல்லா பொடியாக்கி இதில் வச்சுருக்கேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஊற்ற போகிறேன். பொட்டுக்கடலை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். அதை வந்து நல்லா சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டோம் அப்படின்னா நல்லா கெட்டியாகிடும். நல்லா கொதிக்கிட்டோம். ஒரு 10 நிமிஷம் கொதிச்சு அப்படின்னா நல்லா கெட்டியாகிடும். அதுக்கப்புறமா உப்பு பார்த்துட்டு, உப்பு பத்தலை அப்படின்னா கொஞ்சம் உப்பு சேர்த்து இறக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம கடலை ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா திக்காகவே வந்துடுச்சு. ஸோ உங்களுக்கு கடலை பிடிக்கல அப்படின்னா வந்து பொட்டுக்கடலை பிடிக்கலன்னா நீங்கள் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து கொத்தமல்லி தலையை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே ஒரு கிண்டிட்டு ஆஃப் பண்ணிடலாம். உப்பு நான் முன்னாடி போட்டதே எனக்கு கரெக்டாக இருந்தது. உங்களுக்கு உப்பு பத்தலை அப்படின்னா வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ சுவையான நுரையீரல் கிரேவி ரெடி. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்டில் பிங் பண்ணுங்கள் எப்படி டேஸ்ட் இருந்ததுன்னு பார்த்துட்டு. பாய்.